வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. நான் சின்னா. எப்படி இருக்கிறீங்களா? இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கதைக்கலாம்னு வந்திருக்கிறேன். என்ன விஷயம் என்று சொன்னால், எங்களுடைய தனி மனித ஆரோக்கியம் அல்லது தனி மனித ஒழுக்கம் சம்பந்தமாக கதைக்க போகிறேன். எப்படி என்று சொன்னால், இது ஒழுக்கம் என்ற வரைக்கும் எங்களுடைய என்னென்னு சொல்கிறேன், எங்களுடைய குண இயல்புகளை பற்றி நான் கதைக்க வரையில் எங்களுடைய உடல் ஆரோக்கியம், மற்றது எங்களுடைய என்னென்னு சொல்கிறது, எங்களை பற்றி நாங்கள் எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்கிறோம்ன்றது சம்பந்தமாக ஒரு ஒரு நினைவுபடுத்தலாக இந்த பதிவு இருக்கும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் கொரோனாவுக்கு பிறகு திரும்பியும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். என்ன, ஆகவே ஓட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஒருத்தருமே தங்களுடைய உடல் நலத்தில், தங்களுடைய ஆரோக்கியத்தில் அந்தளவாக அக்கறை எடுப்பதாக தெரியலை. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஓட்டம் நிற்காமல் காலையில் எழும்பின இடத்துலேருந்து ஓட்டமாக இருக்குது. இரவு 10 மணி 12 மணி 1 மணி ஆனாலும் நித்திரை இல்லாத ஓட்டம். அந்தளவுக்கு பிஸி லைஃப். ரைட். எனக்கு கண் கூசி கொண்டு இருக்குது. கண்ணாடியை போட்டு கதைக்கிறேன். சன்கிளாஸ் எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐரோப்பிய நாடுகளில் கூட இப்போ வெயில் வெக்க சரியான கூடையாக இருக்குது. சுவிஸில் கூட நான் நினைக்கிறேன் பயங்கரமான வெக்க என்று சொல்லி கேள்விப்பட்டேன் நான். அப்போ புவியின் வெப்பநிலையம் அதிகரிச்சிருக்குது. ரைட். எல்லாருமே கடலை தேடி ஓடுகிறார்கள், வெள்ளைக்காரர்கள், தமிழர்கள் எல்லாரும். ரைட். என்னென்றால், நான் அவதானித்த விஷயத்தை உங்களோடையும் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கும் விதமான அனுபவங்கள் இருக்குமென்று சொன்னால், நீங்களும் எந்த நிலையில் இருக்கிறீங்க என்பதை நினச்சி ஒருக்கா உங்களுடைய கருத்துக்களை கூட சொல்லலாம். உண்மையாகவே பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய உணவு பழக்கங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி நாங்கள் எங்களுடைய உடல் பயிற்சியாக இருக்கட்டும், மற்றது நாங்கள் நித்திரை கொள்றதாக இருக்கட்டும், ரைட், எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஆரோக்கியம் இல்லாத நிலைமை காணப்படுது. ரைட். முதலாவது நாங்கள் அந்த சாப்பாடை பற்றி கதைப்போம். சரி, உணவு பழக்க வழக்கங்களை பற்றி கதைப்போம். பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், கிராமப்புறங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல போல கிடக்குது. இப்போ எல்லாமே பெரும்பாலும் தமிழர் பகுதிகள் நகரமயமாக்கலுக்குள்ளே வந்து கொண்டு இருக்குது. ஆகவே எல்லா இடமுமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ரைட், துரிதமாக கிடைக்கக்கூடிய உணவுகள் கிடைக்குது. எல்லா இடங்கள்லேயும் இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ் உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் பொது செய்யப்பட்ட உணவுகள் பெரும்பாலுமே மக்கள் பாவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காலமையிலேருந்து இப்போ நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், காலையில் நாங்கள் என்ன சாப்பிட்றோம். ரைட். தானிய வகைகள் நாங்கள் சாப்பிட்ற குறைவு. பெரும்பாலுமே கோதுமையினால் உருவாக்கப்பட்ட உணவுகளில் தான் நாங்கள் சாப்பிட்றோம். ரைட். பான் சாப்பிட்றோம், மற்றது காலமை பரோட்டா சாப்பிட்றோம், மற்றது இடியப்பம்னு சொல்லி சாப்பிட்றோம். ரைட். அந்த மைதாமா செய்த நிறைய சாப்பாடுகள் நாங்கள் சாப்பிட்றோம். அது உண்மையாகவே எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை. ரைட். காலமாக இருந்த எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை சிந்திச்சு பாருங்கள். திரும்ப மத்தியானம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் சோறு சாப்பிடாமல் நிறைய சோறும் கொஞ்சம் கறியும் சாப்பிட்றோம். அப்புறம் நைட்டில் பார்த்தோம்னு சொன்னால், நைட்டில் ஒரு 7 மணிக்கு முதல் சாப்பிடணும்னு சொல்லுவார்கள் இரவில். ஆனால் அதுக்கு பிறகு தான் நாங்கள் நிறைய பேர் பெரும்பாலானவர்கள் சாப்பிட்றோம். ரைட். கூட வீடுகளில் சாப்பிட்றத விட்டுட்டு இப்போ ரெஸ்டாரண்ட் மற்றது நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பாடுகள் எல்லாம் கூட்டிகிட்டது. பின்னரங்கள் எல்லாம் பேக்கரி ஐட்டங்களை தான் சாப்பிட்றோம் இரவுலேயும் அப்படித்தான். அப்போ இதெல்லாம் உண்மையாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் நலத்துக்கு நல்லது இல்லை. ரைட். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம் என்று நான் அடிக்கடி சொல்கிறேன். நான் எங்களுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளாட்டில், ரைட், பாரதூரமான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு நேரிடும். இப்போயே தொடங்கிட்டுது அந்த நிலைமை. ரைட். நான் கிளாஸை போட்டுட்டு கதைக்காங்க, பயங்கரமான வெயிலாக இருக்குது. நான் கண் கூசி கொண்டு இருக்குது. என் கண்ணை பாதுகாக்க தானே வேணும். நான் அதுக்காக தான் இந்த கிளாஸை போட்டு கதைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இதான் பிரச்சனை. எங்களுடைய உணவு பழக்கங்களை நாங்கள் மாற்றணும். நிறைய பேர் இப்போ ஆஸ்பத்திரி தெரியணும். நீங்கள் தேவையில்லாத உணவுகளை சாப்பிடுகிற போது அது உடலை மிகவும் பாதிக்குது. ரைட். அதில் உடம்புக்கு தேவையில்லாத
நோய்களை வந்து உருவாக்குறதுக்கு காரணமாகுது. ரைட், நான் சாப்பிட்ற மட்டும் இல்லை, நாங்கள் உடற்பயிற்சி செய்கிறதோ இல்லாட்டில் எங்களுடைய உடம்பில் இருக்கிற கலோரியை எரிக்கக்கூடிய மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து நாங்கள் செய்கிறதில்ல, குறைவு. ஆகவே எங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் நாங்கள் முதலாவது கவனம் செலுத்தணும்னு சொல்கிறது என்னுடைய நான் அவதானித்த விடயம். ரைட், உடம்பு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாருமே பெரும்பாலும் கொஞ்சம் ஃபெட்டானவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை, இளம் வயதினர் வரை உடல் நலத்துக்கு வந்து தங்களுடைய உடல் நலத்துக்கு தேவையான உணவுகளை வந்து உட்கொள்கிறது குறைவு. ரைட், நான் இதில் சொல்ல வரேன்னு சொன்னால் காலமாக தானிய வகைகளை சாப்பிடலாம். மற்ற மத்தியானத்தில் சோறை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணி போட்டு வேறு ஏதாவது சத்தான உணவுகளை சாப்பிட்றது நல்ல. நைட்டில் 7 மணிக்கு முதல் சாப்பிட்றது நல்ல. நைட்டில் வந்து ஒரு அளவான மிதமான உணவுகளை சாப்பிடுங்க. மற்றது காய்கறிகள், மரக்கறி, தானிய வகைகள், பழங்களை சாப்பிட்றது வந்து சாலத்தில் சிறந்தது. புரோட்டீன் தர இறைச்சி வகைகள், மீன் வகைகளை சாப்பிடலாம். பெரும்பாலுமே கோதுமை சார்ந்த உற்பத்திகள், மாப்பொருட்களை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்கள் உடல் நலத்துக்கு நன்மை பயக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு மற்ற விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய உடற்பயிற்சி. ரைட், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கள், எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து இந்த உடல் பயிற்சி. நாங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும். நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலுவலக பணிகளில் ஈடுபடுறதால போனேன்னு சொன்னால் கதிரையில் காலையிலேருந்து பின்னர் மட்டும் இருப்பேன். ரைட், உடம்பு வேறுக்கிற இல்லை. ரைட், வேறுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்தால்தான் நல்லது. இங்கே பின்னாலெல்லாம் வேலை செய்கிற ஆக்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கள் உடல் உழைப்பை கொடுத்து வேலை செய்கிற ஆக்கள், இந்த நேரமாக அவங்களை வேர்வை சிந்தி உழைக்கிற ஆக்கள். ஆகவே அவங்களோட உடல் நலம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ரைட், நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆனால் நாங்கள் வேர்க்க வரையில், உடம்பு வேர்க்க வரையில், உள்ளுக்குள்ளே போய் ஆஃபீஸுக்கு போனால் ஏசி, பிறகு உடம்பு கலைக்க விடுறது இல்லை, மோட்டர் சைக்கிள் எடுத்து ஓடி திரிகிறது, சைக்கிள் ஓடுற இல்லை, நடக்கிற இல்லை, ரைட், விளையாடுற இல்லை. பின்னரங்கள் எல்லாம் முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் விளையாட்டு. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இப்படியே காலங்கள் நேரங்கள் போய்கொண்டு இருக்குது. உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்கள், மற்றது இப்படி விளையாட்டு, எக்ஸசைஸ் எல்லாம் வந்து உண்மையாகவே முக்கியமான விஷயம். ஆகவே இவற்றில் நீங்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது. நானும் அந்த பிரச்சனைகள் வந்து எதிர்கொண்டான் என்ற வகையில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை. இல்லாட்டில் நான் இந்த மாப்பொருட்களை கூட சாப்பிட்றது, மற்றது பெருசாக வேலைகள் செய்கிற இல்லை, உடம்பு அப்படி வச்சுருக்கிறது, கொஞ்சம் உடம்பு வந்து பெருத்து கொண்டு வந்தது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை, எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன். மற்றது உணவு பழக்கங்களில் வந்து முக்கியமான விஷயம் சீனியை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. சரி, சீனி சார்ந்த உணவுகளை வந்து சாப்பிட்றது, குளிர்பானங்கள் குடிக்கிறது நான் முதல் ஒரு வீடியோலையும் சொன்னான். தயவுசெய்து இவற்றையும் தவிர்த்து கொள்ளலாம். மற்றது சின்ன சின்ன எக்ஸசைஸ், காலம் எழுமினோன்னு ஒரு 30 நிமிஷம், பின்னிரங்களில் ஒரு 30 நிமிஷம். பெரிய பெரிய ஜிம்முக்கெல்லாம் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் நடக்கலாம். உடம்பை களைச்சி வேர்வை வார மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளை வீட்டில் ஏதாவது வீட்டை தொடர்ந்து செய்யலாம். செய்தீங்கன்னு சொன்னால் உங்கள் உடல் நலம் வந்து நல்லா இருக்கும். ரைட், 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று உணவு பழக்க வழக்கங்கள், மற்றது எக்ஸசைஸ், இந்த விளையாட்டு அந்த சம்மந்தமான விஷயங்கள், உடற்பயிற்சி. 3வது வந்து இந்த நித்திரை. பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்மார்ட் வாழ்க்கை, ரைட், ஃபோன்ஸ் எல்லாம், செல்ஃபோன்ஸ் எல்லாம் வந்த பிறகு, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வந்த பிறகு எங்களுடைய நித்திரை நாங்கள் அதை வந்து குறைச்சி கொண்டுட்டோம். ரைட்டா, இப்போ நாங்கள் தொலைபேசிகளோட நேரங்களை செலவழிக்க ஆரம்பித்தோமோ அதோட நார்மல் தொலைபேசியாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்களுடைய நித்திரையை இல்லாமல் ஆக்குற விஷயமா இருக்குது. மற்றது இன்டர்நெட்டில் அநேக நேரமாக செலவழிக்கிறது, சமூக வலைத்தளங்களை அதிக நேரமாக செலவழிக்கிறது, மற்ற சும்மா தேவையில்லாமல் கொசி படித்து கொண்டு அரட்டை அடித்து கொண்டு இருக்கிறது ஃபோன் எடுத்து. அப்போ இதெல்லாம் வந்து எங்களுடைய நித்திரையை வந்து கெடுக்கிற விஷயமா இருக்கும். ஒரு 10 மணி, இரவில் 10 மணிலேருந்து காலம் ஒரு 4 மணி 5 மணி மட்டும் நல்லா நித்திரை விழுங்க. ரைட், இரவில் மிட் நைட் மட்டும் இருந்து இப்போ ஃபோனை பார்க்குறதோ, லேப்டாப் பார்க்குறதோ, மற்றது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு நல்லா நித்திரை விழுங்க. ரைட், நித்திரை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், அது நித்திரை நீங்கள் பல நோய்களுக்கு வந்து மருந்தாக இருக்கும். நித்திரை இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சீக்கிரம் ப்ரெஷர், வேறு நோய் இல்லாமல் வந்து எதிர்பார்க்காத நோயெல்லாம் பெறும். ரைட், பல நோய்களுக்கு மருந்தாக வந்து நல்ல நித்திரை இருக்குது. நல்லா நித்திரை விழுங்கோ.
மற்றது என்ன ஒரு விஷயம் உங்களோட சொல்லணும் என்னென்னு சொன்னால் கண்ட மாதிரி யோசிக்காதீங்க. ஓவர்லோடாக யோசிக்கிறது, ஐயோ ஒருவேளை எப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி நடந்துருமோ, ரைட், ஒருவேளை ரைட், பதறி கொண்டு இருக்கக்கூடாது. பதற காரியங்கள் சிதறும். மற்றது தேவையில்லாத நினைப்புகள், தேவையில்லாத யோசனைகளை வந்து மனசில் தலையில் ஏற்றி கொள்ளாமல் தேவையில்லாத பாரங்களை விட்டு போட்டு தொடர்ந்து ஒரு நம்பிக்கையோடு பயணம் செய்து கொண்டுருங்க. ரைட்டு, வீட்டை பற்றி யோசிக்கிறதோ, பிறகு தேவையில்லாத விடயங்களுக்கு யோசித்து மூளையை செலவழிக்கிறது, சும்மா தேவையில்லாத லோடுகளை வந்து மனசில் ஏற்றி கொள்ளாதபடி எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீ மைண்டாக இருங்கோ. ரைட், நித்திரைக்கு போய்க்க சந்தோஷமாக இறைவனை வணங்கி விட்டு எல்லாத்தையும் இப்போ எல்லா பாரங்களையும் கடவுள்கிட்ட கொடுத்து போட்டு நித்திரை கொண்டு விழுமுங்கோ. காலம் போய்கொண்டே இருக்கும், நாட்கள் போய்கொண்டே இருக்கும், தீர்வுகள் வரும் எல்லாத்துக்கும். ரைட், காலமே சிறந்த மருந்துன்னு சொல்லுவார்கள். ரைட், காலங்கள் போக போக மற்றது உங்களுடைய லட்சியத்துக்காக, உங்களுடைய இலக்குகளுக்காகவும் நம்பிக்கையோட பயணம் செய்யுங்கள். தேவையில்லாத யோசனைகளை, உங்களுக்கு தேவையில்லாத விடயங்களில் வந்து மூக்கு நுழைக்காமல், கவனத்தை செலுத்தாமல், உங்களோட ஃபோக்கஸ் என்னதோ அதை பற்றியே பார்த்து போய்கொண்டிருங்க. உலகம் சுழன்று கொண்டு தான் இருக்கும், ஒரு யாருக்காகவும் நிற்காது. ரைட், ஆகவே விதமான காரியங்களை கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு சின்னாவின் ஒரு கோரிக்கை. நான் நினைக்கிறேன் கதைக்க ஆரம்பிச்சிட்டு போல இருக்குது. இன்னும் கதைப்போம். ரைட், இன்னும் கதைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, கதைப்போம். என்னோடய பயணம் செய்கிற அனைவருக்கும் நன்றி. நான் சொன்ன மாதிரி 20,000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மேலே என்னுடைய உறவுகள் இருக்கிறார்கள். நன்றி எல்லோருக்கும். தொடர்ந்து பயணிப்போம், நிறைய கதைப்போம், நிறைய விஷயங்களை சாதிப்போம். ரைட், எங்களுடைய உறவுகளுக்காக நிறைய விடயங்களை செய்ய வேண்டி கிடக்குது, அதெல்லாம் செய்வோம். இன்றைக்கு எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய உடல் நலம், எங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்களை வந்து நான் ஒரு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். ரைட், எல்லோரோடும் அன்பாகவும் பண்பாகவும் சமாதானமாகவும் இரக்கமுடையவர்களாகவும் நடந்து கொள்ளுங்கள். ரைட், அன்பை கொடுத்து கொண்டு தான் இருக்கணும், எதிர்பார்த்து கொண்டு கூடாது. நோ எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் எனி ஒன். ரைட், ஆர்ட்டிலிருந்து நீங்கள் ஒன்றையும் எதிர்பார்க்காதபடி உங்களால் இயலுமான அளவுக்கு பிறரை நேசித்து அன்பு செலுத்தி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை போய்கொண்டிருக்கும். மற்றது உங்களுடைய உடல் நலத்தில் தனக்கு பின் தான் தானம் என்பார்கள். ரைட், எங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். நாங்கள் எங்களை பார்த்து கொண்டால் தான் வேறு விஷயங்களை வந்து எங்களால் செய்து கொள்ள முடியும். ஆகவே உடல் நலத்தில் ஆரோக்கியமாக இருந்து எங்களுடைய மைண்டை நல்ல ரிலாக்ஸாக வச்சுருந்து பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.